la! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நீங்க சொல்ல முடியுமா மகாராஜா படத்துல இதெல்லாம் செட்டு தான், இதெல்லாம் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி? வீடு இடிக்கிற செட்டப் அது ஆன் லைவ்ல ரோட்ல தான் பண்ணோம். பிஸியான ரோடு தான். அதில் செட்டு கிரியேட் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸை லைவாகவே பண்ணி ரெடி பண்ணோம். அதை மட்டும் ஒரு 3 முறை ரீடேக் பண்ண வேண்டியதாக இருக்குது. சார், இப்போ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர் அது அந்த லட்சுமி தான். நான் பார்த்தது இல்லை இரும்பில். அது ஏன் சார் அது இரும்பில் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? மெட்டீரியல் எல்லா காலத்துலையும் இருக்குது. அது அவர் கதைக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறதுனால. படம் பார்த்த நிறைய பேருக்கு ஏன் இந்த விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பமாக இருந்ததுன்னா அந்த பாம்பு வர சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார்? எதனால அந்த பாம்பு வந்துட்டு அடிக்கடி வருது, அந்த விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணி மெட்டஃபராக ஒரு வச்சிருக்கிறது தான். பேட் எலிமெண்ட் உள்ள வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்குன்றத சொல்கிறதுக்கு தான். மகாராஜாவுக்கு நான் செட் பண்ண மீட்டு இருந்தேன்னா குரம்பொம்மை தான். அது வந்து ரொம்ப பார்க்க யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப ராவாக இருந்தது. கதாபாத்திரங்களும் சரி, சம்பவங்களும் சரி, அவனோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணேன், ஆனால் எனக்கு அங்கீகாரம் பெருசாக கிடைக்கல. அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு படம் சொல்ல முடியுமா? இருக்குது, நான் சொல்லணும்னு அவசியம் பேர் சொல்லலாம். ஓகே, சில படங்கள் இருக்குது. எதிர்பார்ப்போம், நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம், நம்மளுடைய பெஸ்ட் நினச்சி ஒர்க் பண்ணுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போது மகாராஜா மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. உங்களோட ஒர்க் ரிலேட்டடாக நிறைய பேர் சொன்னாங்களா, ஏதாவது பேசினாங்களா உங்கள்கிட்ட? ரொம்ப நாளுக்கு அப்புறம் என்னோடய ஒர்க்கை கவனித்து பாராட்டி நிறைய பேர் இது பண்ணுறாங்க. எதிர்பார்க்காத பல இடங்கள் வந்து நாடு கடந்து கூட வந்துருக்கு. நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு. எனக்கு பர்சனலாக ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த மாதிரி அனுபவம் திருப்பி கிடைக்குது. அவ்வளோ மகாராஜா தான் அதோட காரணம். ஓகே சார், இப்போது மகாராஜாவுக்கு நித்திலன் அவர்கள் உங்களை அப்ரோச் பண்ணதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கும்ல, உங்களோட இந்த ஒர்க்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் சார், அதனால உங்களை நான் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி என்ன ரீசன் சொல்லி உங்களை இந்த ப்ராஜெக்ட்குள்ளே எடுத்துகிட்டு வந்தார் அவர்? பொதுவாக என்னோடய படங்கள் குறிப்பிட்ட இந்த படம் சொல்லலை, ஜென்ரலாக என்னோடய ஒர்க்கை கவனிச்சிட்டு இருக்கேன், ரொம்ப பிடிக்கும்னு சொன்னார். அப்புறம் டிஓபி தினேஷ்குமார் புருஷோத்தமன் அவருடைய பேஷன் நானாக இருந்ததுனால 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னால அவங்க 2 பேர் கருத்து ஒன்றா இருந்ததுனால என்னை மீட் பண்ண வந்தார். கதை சொன்னார். கதை சொன்னும் போதே பிடிச்சது. ரொம்ப இன்டென்ஸான ஒரு ஃபிலிம், நான் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு டீட்டெயிலிங்கான ஒரு வேலை பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அதில் இருக்குன்னு இருந்தது. ஓகே, அந்த வகையில் தான். சார், இப்போது இன்னும் மகாராஜாவில் இதெல்லாம் செட்டு இதெல்லாம் செட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நீங்கள் சொல்ல முடியுமா மகாராஜா படத்தில் இதெல்லாம் செட்டு தான், இதெல்லாம் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி? அவர் வீடு, விஜய் சேதுபதி அவர்கள் வாழ்ந்த வீடு, அதை முழுமையான செட்டுன்னு சொல்ல முடியாது. சிலது வந்து இருக்க இடத்துல என்ஹான்ஸ் பண்ணதாக இருக்கும். இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பழைய பில்டிங், அதை நமக்கு தேவைப்பட்ட மாதிரி அந்த ஏஜிங் பண்ணுறதோ இல்லை அந்த டீட்டெயிலிங் பண்ணுறது, லேயர்ஸ் கிரியேட் பண்ணுறது, டிவிஷன் பண்ணுறது, அப்புறம் உள்ள டீட்டெயிலிங், அந்த மாதிரி விஷயங்கள் நடந்தது. ஓகே, வீடு வந்து 3ஆக பிரித்து பண்ணோம். நம்ம வீடு வந்து ஒரு இன்டீரியர் மட்டும் ஒரு ஸ்டுடியோ செட்டில் அதை ஆல்டர் பண்ணி நம்ம ஸ்டைல் கொண்டு வந்து ஸ்கேல் டவுன் பண்ணி டீட்டெயிலிங் பண்ணது. எக்ஸ்டீரியர் வந்து முழுக்க செட்டு தான். அது வந்து ஒரு அந்த மாதிரி லொக்கேஷன் தேடணும். சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு வயல்வெளி நடுவில் ஒரு சின்ன குட்டி வீடு இருக்கணும், பேக்கில் ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருக்கணுன்றதான் டிமாண்டிங்காக இருந்தது. அது ஏடி டீமில் நிறைய பேர் தேடி நிறைய லொக்கேஷன் தேடி கடைசியாக அரைவ் ஆகணும். அங்கே ஒரு சின்ன ஒரு மோட்டர் ரூம் மட்டும் இருந்தது, அதை பேஸ் பண்ணி டெவலப் பண்ணி அந்த வீடு எக்ஸ்டீரியர் பண்ணோம். வீடு இன்டீரியர்ன்றது டிஆர் கார்டனில் ஒரு எக்ஸிஸ்டிங் செட்டு வீடு மாதிரி தான் இருக்கும். அது ஸ்கேல் வேறையாக இருக்கும். அதை ஸ்கேல் டவுன் பண்ணி சீனுக்காக டிவிஷன் பண்ணது, அந்த லே அவுட் பண்ணது, டீட்டெயிலிங் பண்ணது தான் ஒர்க்காக இருந்தது. அதை தவிர அந்த வீடு இடிக்கிற செட்டப் அது ஆன் லைவில் ரோடில் தான் பண்ணோம். பாண்டிச்சேரியில் ஒரு ரோடில், பிஸியான ரோடு தான். அதில் செட்டு கிரியேட் பண்ணி இந்த ஆக்சிடென்ட் சீக்வன்ஸை லைவாகவே பண்ணி ரெடி பண்ணோம். அதை மட்டும் ஒரு 3 முறை ரீடேக் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஓகே, ஃபஸ்ட் இடிக்கிறது, அப்புறம் உடஞ்சி விடுறது, திரும்ப உடஞ்ச அப்புறம் திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி திருப்பி அதை வந்து டீட்டெயிலிங் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு எக்ஸ்டென்சிவான ஒர்க் இருந்தது. அதை தவிர மிச்சம் செட்டப்ஸ் தான். காலேஜ், ஸ்கூல்ஸோ இல்லை இந்த வேறு வீடுங்க எல்லாமே லைவ் லொக்கேஷனில் நம்ம ஸ்டைலிங் பண்ணுறதா வேலையாக இருக்குது. ஓகே சார், இப்போ அதுக்கு எவ்வளோ டைம் சார் எடுத்துக்கிச்சு? இப்போ நீங்கள் அந்த லாரி போய் இடிக்கிறதா இருக்கட்டும், அந்த ஆல்ரெடி கட்டின வீட்டை கிட்டத்தட்ட 3 வாட்டி நீங்கள் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இடிக்க வைப்பீங்க. அதே மாதிரி அப்சல்யூட்டாக எடுத்துகிட்டு வரணுமா 2வது ஷாட்டுக்கும்? ஆமாம். அது எவ்வளோ டைம் பீரியட் ஆச்சு? அந்த 3 டைம் தான் ஃபிலிமில் பெரிய கமாடிட்டி. அதுதான் வந்து பெருசாக இருக்குது. டைம் மிஸ் பண்ண முடியாது. டைமுக்காக எதாவது செலவு பண்ணுவோம். நம்ம எவ்வளோ செலவு பண்ண தயாராக இருக்கும்.
அந்த வீட்டுக்கெலாம் நமக்கு வந்து ஒரு நைட்டு தான் திருப்பி ரீபில்ட் பண்ண டைம் கிடச்சிது. அப்படி தான் இருக்கும். அதை அனுமானித்து தான் நம்ம ஒர்க் ஸ்டைல்னு மாற்றிக்கணும். இப்போ இங்கே இடிக்க போகிறோன்னா மிச்சதெல்லாம் இடியக்கூடாதுன்னு ஒரு பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது தான் என்னுடைய வேலையாக இருக்கும். எங்கே இம்பேக்ட் இருக்குமோ அதை மட்டும் டிஸ்மேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதை ரீபில்ட் பண்ணுற டைம் நான் எடுத்துக்கணும். இப்போ லைவ் லொக்கேஷனில் போய்ட்டு நம்ம வந்து குரூ வச்சுக்கிட்டு அவுடோரில் அதை டைம் எடுத்து பண்ண முடியாது. ஸோ இன்றைக்கி இடிச்சாங்கன்னா நைட் நான் ஒர்க் பண்ணி காலையில் அதை ரீபில்ட் பண்ணணும். அப்படி தான் இருந்தது. அதுதான் என்னோடய வேலையும் கூட. இப்போது நீங்கள் ஒர்க் பண்ணுறது வேறு. இப்போ அந்த லாரி வந்து கரெக்டாக இவ்வளோ தூரம் தான் போய் இடிக்கணும், இந்தந்த பொருள் தான் சேதமடையணும், கரெக்டாக அதை மட்டும் தான், அப்படி இல்லை அந்த அளவுக்கு பிளானிங் இருக்கும்ல? அதுதான் டீம். அது கொரியோகிராஃப் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் ஸ்பெஷலைஸ் பண்ணுறது இது இருக்காது. ஆக்ஷன் டைரக்டரோட டீம் இருக்கும். அது ஓட்டுற டிரைவர் வந்து சினிமா தெரிஞ்ச ஒரு ஸ்டண்ட் மேனாக தான் இருப்பார். அவருக்கு அதை வண்டியோட நேக்கு தெரிகிற வரைக்கும் ஓட்டி பழகுவார். அதுக்கப்புறம் அது எப்படி கொண்டு வந்து நிப்பாட்டணும்னு தெரியும். இது ஒரு எவல்யூஷன் தான். நிறைய நாள் ஒர்க் பண்ணி பழகி நம்ம வந்து அதை அந்த கிராஃப்டை கற்றுட்ருக்கோம். அதனால் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது தான். அந்த வகையில் அது திட்டமிட்டு ஒர்க் பண்ணுற ஸ்டேஜிங் தான். சார், இப்போ அந்த விஜய் சேதுபதி சார் வீடு இப்படி வயலுக்கு நடுவில் தான் இருக்கணும் அப்படின்ற அந்த டிசிஷன், அது எதற்காக பர்டிகுலராக அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன், அது எங்கே அந்த லொக்கேஷன் இருக்குது இப்போது? அது கதையாக யோசிக்கும் போது அப்படி தான் யோசிச்சார். அது இருக்காது அந்த திறனையாக அது அப்படி யோசிச்சார். அது பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு தெரியல. மேபி அவருடைய பார்வையில் சிட்டி எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி போயிட்டு இருக்குது, அதையும் ஒரு லேயராக காட்டலாம் நினச்சிருப்பாரான்னு தெரியல. அது நாங்கள் என் சைடில் சில இடத்துல அதை நான் காமிச்சிருப்பேன். ரியல் எஸ்டேட்ன்றது எல்லா இடத்துலையும் கொஞ்சம் சட்டிலாக பேக்ரவுண்டில் வந்திருக்கும். ஸ்டேஷன் வாலில் சரி, ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் ரூமில் ஒரு ஸ்பான்சர் பண்ண விஷயமா இருக்கும், ஒரு கேலண்டராக இருக்கும். அந்த மாதிரி ரியல் எஸ்டேட் வந்து எங்கெல்லாம் முடியுமோ அது நாங்கள் காமிச்சிட்டு தான் இருக்கோம் குட்டியாக. மேபி அவருக்கு அந்த மாதிரி அந்த ஒரு வெளியே இருந்து வந்து இங்கே வந்து பார்க்கும்போது நகரத்தில் முதல்ல கவனிக்கிற விஷயங்கள் ஒன்று இருக்கும் இல்லையா, மனசு ஆழமாக பதிஞ்சிருக்கலாம். ஸோ அது கூட இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தேர்ந்தெடுத்துக்கான ஒரு இதாக இருந்திருக்கலாம், காரணமாக இருந்திருக்கலாம். அதுதான் அது இடம் வந்து நாங்கள் வேங்கை வயல், வேங்கை வாசல், இங்கே தாம்பரம் அந்த வேங்கை வாசல், வேங்கை வயல் தான். ஓகே, அங்கே தான் அது பண்ணோம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் கிடச்சிது. பக்கத்தில் இங்கே கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்கும், இங்கே சுற்றிலும் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, வயல்வெளி. பின்னாடி பெரிய பெரிய ஹைரைஸ் பில்டிங்ஸ் இருந்தது. ஸோ அங்கே தான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கிடச்சிது. கவுண்டர் ஆங்கிளுக்கு அது கரெக்டாக கிடைக்கல. கவுண்டர் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்தது, எதிர்பார்த்த மாதிரி இல்லை. ஸோ அதுக்கு வேறு இடம் தேடணும். அதையும் திருப்பி எடுத்து 4-5 ஆப்ஷன் சர்ச் பண்ணி அதில் ஒன்று தான் ஃபைனலாக முடிவு எடுத்து பண்ணோம். ஓகே சார், இப்போ இந்த படத்தில் முக்கியமான கேரக்டர், அதாவது நான் லிவிங் பீயிங் அப்படின்னா அது அந்த லட்சுமி தான். குப்பைத்தொட்டி நான் பார்த்ததில்ல இரும்பில். அது ஏன் சார் அது இரும்பில் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு? அந்த மெட்டீரியல் எல்லா காலத்துலையும் இருக்குது. குப்பைத்தொட்டி இப்போ கூட மெட்டலில் இருக்குது, எல்லா பேப்பர்லேருந்து எல்லா மெட்டீரியலும் இருக்குது. அது அவர் கதைக்கு ஒரு பர்பஸ் இருக்கிறதுனால படம் பார்த்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பர்பஸ் சால்வ் பண்ணுறதுக்கு அந்த மெட்டீரியல் தான் கரெக்டான மெட்டீரியல். அதுக்கு ஸ்கேலும் அந்த ஸ்கேல் தான் இருந்தாகணும். இதுதான் அது குப்பைத்தொட்டியாக இருக்கணுன்றது அவருடைய கிரியேட்டிவ் கால். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இந்த மெட்டீரியல் இருக்கணும், இந்த சைஸாக இருக்கணுன்றது தெரியும். அது குப்பைத்தொட்டின்னு சொன்னதில் ஒரு இது இருக்குது, நகாசு இருக்குது, அவருடைய தன்மை இருக்குது. அதுதான் அது கதையில் ஒரு இன்ட்ரெஸ்ட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணுன்றது தான் அப்படி ஆச்சு. ஓகே, இப்போ அது வந்து இப்போ அனுராக் கஷ்யப் சார் வந்துட்டு அந்த மாதிரியான குப்பைத்தொட்டி வச்சிருக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரா? தென் அது இந்த டைப்பில் தான் இருக்கணும், ஏன்னா அதுவுமே ஓப்பன் டைப்பில் இருக்கும். அந்த ஓப்பன் டைப்பை நீங்கள் உடச்சி எடுத்திருப்பீங்க, அது ஓப்பன் டைப்பில் இருக்கும். அது இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறது யார்? நீங்கள் டேரக்டர் சொல்லுவார், அவர் என்ன தேவை, நீங்கள் ரெஃபரன்ஸ் என்ன எடுத்துக்கிட்டீங்க, என்ன தேவைன்னு சொல்லிவிடுவார். அவர் வந்து கதையில் எந்த பொருளுமே எந்த காட்சியும் எந்த இதுவுமே வந்து முன் தீர்மானிக்காமல் அவசியம் இல்லாமல் எடுக்கவே இல்லை. இந்த படத்தில் அப்படி ஒரு டென்சிட்டி இருக்குது. அவர் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு, எதுவுமே விரைமாகலை. மேபி எடுத்ததில் சிலதெல்லாம் வந்து நம்ம எடிட்டிங்கில் போயிருக்கலாம் தவிர வந்த வரைக்கும் படத்தில் அதுக்கு முக்கியத்துவம் இல்லை, எந்த காட்சியும் நடந்திருக்காது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கும் அந்த இது இருக்குது. அவர் கேட்டதுக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். அவர் கேட்குறதுக்கு என்ன டிமாண்ட் இருக்குது, அவர் வந்து அவரோட அது என்ன வேணும்னு சொல்ல முடியும். அது என்னென்னு சஜஸ்ட் பண்ணுறது என்னோடய வேலை அது. ஸோ நிறைய ஆப்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். அந்த வகையில் அது வந்து நிறைய பார்த்ததில் இது கன்வின்சிங்காக இருந்தது, அவருக்கும் எனக்குமா கன்வின்சிங்காக இருந்தது. ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங் வரைக்கும் கூட எனக்கு வந்து ஷூட் ஆரம்பிக்கிற வரைக்கும் கூட அதை வச்சு ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த சீசன் ஏஜினிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். சேதுபதி சார் அதை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுருந்தேன். எனக்கு அது பதட்டம் ஆகிடுச்சு, இன்னும் முடிக்கவே இல்லை, அதுக்குள்ளே அவர் கேட்குறாருன்னு சொல்லி எனக்கு அது ஒரு பதட்டம் இருந்தது. அவர் பார்த்துட்டு அப்புறம் ஷார்ட்டுக்கு வரும்போது பார்த்து சொன்னார். நான் கூட ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எப்படி வர போதுன்னு, கன்வின்சிங்காக இருக்குன்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு முக்கியத்துவமான ப்ராப்பர்ட்டி தான் இருந்தது படத்தில். அது என்னவா சொல்லும்போது ஆடாக இருக்குல்ல, அந்த விஷயம் வந்து அப்படி என்னவா எப்படி வரப்போகுதுன்னு ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருந்து, எனக்குமே கூட அது முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. முடிச்சு அது பார்த்து கன்வின்சிங்காக இருக்குன்ற நிலை வர வரைக்கும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது. சின்ன ப்ராப்பர்ட்டி தான், ஆனால் அதை
ஒரு இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து நம்ம கொஞ்சம் ஓகே வேலை வாங்கிருச்சுங்க. ஓகே சார். இன்னொரு விஷயம் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, மணிகண்டன் அவர்கள் வந்துட்டு இது குணாலோட கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாரு. குணாலோட கண்ணாடி அது எந்த படத்துல குணால் அவர்கள் அந்த மாதிரியான கண்ணாடி யூஸ் பண்ணாரு, அப்புறம் வந்து அந்த கண்ணாடி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க? அது காஸ்டியூம் டிசைன் டிபார்ட்மெண்ட் நமக்கு கொலாபரேட்டிவ் ஒர்க் பண்ணலாம், டொமைன் மாறி ஒர்க் பண்ணலாம். அது முழுக்க அவங்க கவனம் எடுத்துக்கிட்டாங்க. ஓகே அது தெரியல, அதை பற்றி எனக்கு ஓகே தெரியல. ஓகே ஓகே சார். சார் இப்போ இன்னொன்று வந்துட்டு இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னா, இவர் யூஸ் பண்ணுற அந்த ஆயுதம், ஐ மீன் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் கூட ஒரு கத்தி வச்சுருப்பார். அந்த மாதிரியான கத்தி ரொம்ப ரேராக இருக்கும். அது பர்டிகுலராக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன டெசிஷன், எதனால அப்படி ஒரு கத்தி? இல்லை ரேர்லாம் கிடையாது, நிறைய விஷயம் நம்ம இங்கே இப்போ அருவா அப்படின்னா ஒரு நமக்கு தெரிஞ்ச உலகம் ஒன்று இருக்குது. ஆ நீங்கள் ஒன்றுத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணிங்கன்னா அது பல இதை திறக்கும், பல சர்ப்ரைசஸ் இருக்கும். ஓகே ரியல் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் புதஞ்சு தான் இருக்குது. ஒரு தேட போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் அந்த லேயரில் போனீங்கன்னா நிறைய வெரைட்டியை பார்க்கலாம். நம்ம எதிர்பார்க்காத நிறைய சர்ப்ரைசஸ் அங்கே இருக்கும். அப்படி ஒன்று தான் அது. ஸோ அது வந்து நமக்கும் பழக்கப்படாமல் இருக்கும். அந்த மாதிரி நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது, ரியல் விஷயங்களும் இருக்குது. அந்த மாதிரி படம் பார்த்த நிறைய பேருக்கு இந்த விஷயம் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு குழப்பமாக இருந்ததுன்னா, அந்த பாம்பு வர சீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார்? எதனால அந்த பாம்பு வந்துட்டு அடிக்கடி வருது, அந்த விஷயங்கள் நீங்கள் ஒர்க் பண்ணி மெட்டஃபராக ஒரு வச்சுருக்கிறது தான். அந்த ஒரு ஒரு பேட் எலிமெண்ட் உள்ள வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டு போயிருக்குன்றத சொல்கிறதுக்கு தான். அது முதல்ல சொல்லும்போது நம்ம வந்து சரியில்லாக இதை நடந்திருக்குன்னு மட்டும் தெரியும். ஆனால் ஏன் நடந்ததுன்னு தெரியாது. இவர் சொல்கிற கதை வந்து ஒரு குப்பத்தட்டி காணான்றது, ஆனால் இவர் அங்கே அடிபட்டு விழுந்திருப்பார், அடிச்சுட்டு போனாங்கன்றது. ஆனால் அது டேரக்டர் காட்டுறது ஒரு பாம்பாக காமிச்சிருப்பார். ஸோ அது வந்து இது இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு மாற்று தான். அவர் சொல்கிற கதை இல்லை அப்படின்றது தான் அவர் அந்த இதுக்காக எல்லாம் சொல்லியிருக்காருன்னு சொல்லலாம். ஓகே. அப்புறம் ரிவீல் ஆகும்போது தான் நமக்கு புரியுது. ஸோ அது ஒரு அந்த பேட் எலிமெண்ட் ஒன்று உள்ளே வந்துட்டு போயிருக்கு, ஒரு விஷயம் நடந்திருக்குன்றது சொல்கிறதுக்கு தான் அவர் வேற ஒரு நரேட்டிவாக சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்கள் நிறைய படங்கள் ஆர்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நிறைய பெரிய பெரிய ஸ்கேலில் ஒர்க் பண்ணும்போது அது ஈஸியாக அங்கீகரிக்கப்படும். இந்த படத்தில் வந்து செம்மையாக ஆர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கும்போது, நார்மலாக ஒரு சின்ன படங்களில், அதாவது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அதிகமாக வேலை தேவைப்படாத படங்களில் ஒர்க் பண்ணும்போது, ஆனால் அதுலேயுமே உங்களோட ஈடுபாடு அதிக லெவலில் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களை மைன்யூட்டாக நிறைய பண்ணியிருப்பீங்க. ஆனால் அங்கீகாரம் நிறைய கிடச்சிருக்காது. பட் ரெண்டுத்துக்குமே ஒர்க் லெவல் சேமாக தான் இருக்கும். அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, எல்லா நாளும் ஒவ்வொரு நாளும் கடத்துறது பெரிய அன்றைக்கு நாள் தொடங்கி முடிக்கிற வரைக்கும் ஒரே வேலை தான் எல்லாத்துக்கும் பண்ணுறோம். நம்ம மெனக்கடல் இல்லை தயாரிப்பு மட்டும் தான் மாறும். பெரிய படங்களுக்கு அதிகமான முன் தயாரிப்பு தேவைப்படலாம். அது படத்தோட ஸ்கேலை பொறுத்து இருக்கும். சின்ன படங்களுக்கு அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அன்னன்னைக்கு மெனக்கட்டுறதுன்றது தினசரி இருக்காது, ஒரே விதமான இதுதான். பெரிய படத்தில் கொஞ்சம் நம்ம ஒர்க் பண்ணுற கம்ஃபர்ட் அதிகமாக இருக்கலாம், பட்ஜெட்டாகவும் சரி இல்லை வேறு இதெல்லாம் கிடைக்கும். சின்ன படத்தில் அது கொஞ்சம் கம்மியாக கூட இருக்கலாம். ஆனால் அல்டிமேட்டாக படத்தோட இன்டென்சிட்டி, படத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையும் படத்தை மக்கள் ரிசீவ் பண்ணுற விஷயம் தான் வந்து நம்ம ஒர்க்கை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான ஸ்கேலாக இருக்குது. பெரிய படத்தில் பண்ணிட்டு வந்ததுனால யாரும் அதை இது பண்ண அது கடந்து போகிற படங்களும் இருந்திருக்கு. மெனக்கட்டிருப்போம், ஆனால் அது வந்து கவனிக்காமல் வந்திருக்கும். இப்போ மகாராஜாவில் கிடைக்கிற அப்ரிசியேஷன் வந்து அது படத்தோட தன்மைக்கு தான். படம் மக்கள் எப்படி இருக்குது, அதை எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கன்றது தான். சின்ன படம் பெரிய படம் இல்லை, எல்லா படத்துக்கும் ஒரே ஒர்க் தான் பண்ணி ஆகணும். அது ஒர்க் ஆகும்போது நம்ம அதோடைய பலனை நமக்கு கிடைக்கும். உங்கள்கிட்ட ஒரு கதையை சொல்ல வந்துடுவாங்க, இந்த மாதிரி வரணும் ஒரு கதை சார், இதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொன்னதுக்கப்புறம் ஓகே உங்கள் மைண்டுக்குள்ளே என்னென்னலாம் ஓடும் ஃபஸ்ட்டு, தென் இதெல்லாம் ஆர்ட்டில் பண்ணிக்கலாம், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு பண்ணிப்போம், இதெல்லாம் லைவ் லொக்கேஷன்லேயே போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதாவது சஜஷன்ஸ் சொல்லுவீங்களா? இல்லை, கதையை கேட்கும்போது இந்த கதையை எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எந்த மாதிரி இதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்றதான் தோணும் நமக்கு. முதல்ல அதுதான் வரும், எப்படி பண்ண போகிறோன்றதால. இந்த கதையை எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், நம்ம எப்படி கதை கேட்கும்போது ஒரு விஷுவல் உள்ளே வரும் இல்லையா, அதை எப்படி அதுக்கப்புறம் சினிமாவில் என்ன இந்த படத்துக்கு என்ன ஒரு புதுசாக பண்ண முடியும், இல்லை என்ன நாவல்ட்டியாக பண்ண முடியும், எதை அந்த அப்ரோச் தான் மைண்டில் ஃபஸ்ட்டு வரும். அந்த தாட்டை வச்சுக்கிட்டு ஷேர் க்ரியேட்டிவாக நம்ம டிஓபியும் டைரக்டர் ஷேர் பண்ணும்போது அதுக்கு சூட்டபிளான லொக்கேஷன்ஸ் நம்ம மாதிரி யோசிச்சு பார்ப்போம், எங்கெல்லாம் இருக்குன்ற மாதிரி. சிலது வந்து நம்ம பேசும்போது தெரிஞ்சிடும், இதை வந்து செட்டாக தான் போக முடியும்னு. சிலது நம்ம லைவாக போயிடலான்னு தோணும், அங்கே போய் நம்ம அடாப்ட் பண்ண வேண்டியிருக்கோம். அப்படி தான் ஃபார்ம் வரும். நம்ம டேஸ்ட் தான் மாதிரி முடிவு பண்ணுது. ஒரு கதையை கேட்கும்போது அது எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறோம், நம்ம டேஸ்ட் இருக்கு இல்லையா, அதுவும் பட்ஜெட்டும் சேர்ந்து தான். சிலது வந்து நம்ம நல்ல டேஸ்ட் இருக்கும், நல்லா பண்ண ஆசை இருக்கும், பட்ஜெட் இருக்காது, அப்போ நம்ம வந்து லைவாக போக வேண்டியிருக்கோம். சிலது லைவாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம பண்ணிக்கலாம், அது மாதிரி இன்னும் பெட்டராக பண்ணலாம்னு தோணும். அது பெரிய ஸ்கேல் அனுமதிச்சா நம்ம பண்ணுவோம். இதுதான் செட்டாக இல்லைன்னு தீர்மானிக்கிறதுக்கான ஆஸ்பெக்ட்ஸ் அதுதான். அப்படின்னா மகாராஜாவுக்கு நான் செட் பண்ண மீட்டர்னா குரம்பொம்மை தான்.
அது வந்து ரொம்ப பார்க்க யதார்த்தமாக இருந்தது, ரொம்ப ராவாக இருந்தது. கதாபாத்திரங்களும் சரி, சம்பவங்களும் சரி, அவனோட எமோஷன்ஸ் எல்லாமே வந்து நம்ம பரிச்சயப்படாத சினிமாவிலேருந்து ஒரு விலகி இருந்து ரொம்ப உண்மைத்தன்மையோடு இருக்க மாதிரி இருக்கும். எல்லாம் புனைவு தான் இருந்தாலும் அது வேற ஒரு உண்மைத்தன்மை இருக்க மாதிரி இருந்தது. அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. ஒரு தொழில் நம்ம வந்து பல காலமாக பண்ணும்போது சலிப்பு வரும்ல, டிசைன் பண்ணி வச்சு பண்ணிட்டு இருக்கும்போது அதெல்லாம் இல்லைன்னு உடச்சி போகிற விஷயம் இருக்குல்ல, குரங்கு பொம்மையில் அது இருந்தது. யதார்த்தத்தையும் அதில் அப்படியே அதை அக்செப்ட் பண்ணுறது, அது அப்படியே அது எஸ்தட்டிக்கலாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது இருக்குல்ல, அந்த தைரியம் நித்திரன் எனக்கு பிடிச்சிருந்தது. அது எதுவும் மெனக்கெட்டு அதை வந்து சரி பண்ணணுன்றதோ இல்லையோ, இல்லை அது வந்து சினிமாவுக்கு இதுதான் நல்லா இருக்கும்னு நினச்சிக்கிறதோ ஒரு நம்ம பழக்கப்பட்டிருக்கோம்ல, எஸ்தட்டிக்னு இதுதான், இந்த ஒழுங்கு தான் அழகு நினச்சிட்ருக்கோம். அதெல்லாத்தையும் உடச்சி போட்ட படம் தான் குரங்கு பொம்மை. அது நான் வெவ்வேறு படங்களையும் பார்த்துருக்கேன். காக்கா முட்டையில் பார்த்துருக்கேன், ஆண்டவன் கட்டளையில் கூட பார்த்துருக்கேன். ஆண்டவன் கட்டளையில் ஒரு சின்ன ஃப்ரேம் பார்த்துட்டு ஒரு 2-3 பொருள் இருந்தது ஹீரோ பக்கத்தில். இது அங்கே இருக்கலாம்னு முடிவெடுக்கிறது பெரிய தைரியம் தான். அப்படி தான் தோணுச்சு எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஸ்கேலில் ஒர்க் பண்ணணும்னு தோணுது, ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்கான படம் தான் மகாராஜாவாக இருந்தது. நித்திலன் வந்து பேசும்போது எனக்கு அது ஒரு சான்ஸாக நான் இது பண்ணலான்றது. இருந்தாலும் அந்த ரானஸ் மட்டும் இருந்துடாமல் நம்ம கைப்பழக்கத்தில் சிலதெல்லாம் வந்துடும்ல, ஒழுங்குபடுத்துறதோ இல்லை அது வந்துடக்கூடாது கண்ட்ரோல் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் கமர்ஷியல் தன்மை இருக்கணும், சினிமா தன்மையோடு சேர்ந்து வந்தால் தான் படம் ஒர்க் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்தது. அதெல்லாம் ஒரு கொலாபரேட்டிவாக ஒர்க் பண்ணி கொஞ்சம் அதை ஸ்கேல் ஃபிக்ஸ் பண்ணி போகிறது தான் ஃபஸ்ட் சேலஞ்சாக இருந்தது. ரொம்ப ராவாக போகிறோமா, இல்லை வந்து இயல்புன்னு சொல்லி ரொம்ப இது பண்ண போகிறோமா, இல்லை சரி போன்ற நினச்சிட்டு சினிமா தன்மை ஆக்கிற போகிறோமான்னு அந்த வயாமீடியா கண்டுபிடிக்கிறது தான் வீட்டாக இருந்தது. எல்லா இடத்துலையும் வீட்டில் இருக்க சின்ன சின்ன பொருட்களில் வந்து அந்த விஷயத்தை இது பண்ணோம். ஒரு அந்த இடத்த யாரும் புழங்கியிருப்பாங்கன்ற ஃபீல் இருக்கணும். இந்த ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, ஸ்டேஷனில் நார்மலாக இருக்கிற ஒரு செட்டப் இல்லாமல் டென்சிட்டி எவ்வளோ கொடுக்க முடியும், எவ்வளோ லேயர் கொடுக்க முடியும், எவ்வளோ உண்மைத்தன்மை ஒரு இடத்துல யாராவது 2 பேர் வந்துட்டு போனாங்கன்னா நடந்திருக்குன்னு பார்த்தோம். எக்ஸாம்பிள், ஒரு டேபிளில் வந்து பேக்கில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு டீ கிளாஸும் ஒரு மேரி பிஸ்கட் இருக்கும். அங்கேயே அந்த டேபிளில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, வெளியே கூட போக மாட்டாங்கன்னு ஒரு இதை காமிக்கிறதுக்கு ஒரு கேரக்டருக்கு எப்பவுமே அங்கே இருந்துகிட்டே தான் இருந்தது. அந்த மாதிரி நம்ம சட்டிலாக சில இதெல்லாம் பண்ணிடுது. ஐ மீன் இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் சீன் அந்த இதுலேயும். ஆமாம். ஓகே. அந்த மாதிரி நீங்கள் கவனிக்காத பல லேயர் இருக்குது. ஓகே. இல்லை இது நீங்கள் கவனிக்கணுன்றதுக்காக இல்லை, திருப்திக்காக பண்ணிக்கிறது தான். ஓகே. அதெல்லாம் சேர்ந்து தான் சப்கான்ஷியஸாக படத்தில் ஒரு வேர்ல்ட் பில்ட் பண்ணணும். நமக்கு ஒரு உண்மைத்தன்மையும் ஒரு கதையை நம்பர் வைக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்துருக்கு. ஓகே சார். இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த விஷயங்கள்லாம் இன்னும் சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னு. ஏன்னா இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷன் பார்க்க ரொம்ப நீட்டாகவே இருக்காது, ரொம்ப கசா முசா அப்படின்ற மாதிரி தான் அந்த இடமே இருக்கும். ஆனால் அதை பண்ணுறதுமே கஷ்டம்தான், கசா முசான்னு காட்டுறதுமே கஷ்டம்தான். அதையும் கொஞ்சம் ஐ மீன் ஒரு நீட்டாக காட்டியாகணும். அது எப்படி அப்போ பண்ணீங்க? இல்லை அதுதான் டிசைன் பண்ணி பண்ணுறதுன்றது ஒரு மெனக்கடல் தீர்மானம் இருந்தால் பண்ணிட முடியும். இப்படின்னு ஒரு விஷுவல் மைண்டில் இருக்கும், அதை சரியாக எக்ஸிக்யூட் பண்ணி வச்சுட்டு போயிடலாம். ஆனால் உண்மையாக பண்ணுறதுன்றது தான் கொஞ்சம் கஷ்டம். அந்த உண்மைத்தன்மை கொண்டுறது தான் ரொம்ப ரொம்ப மெனக்கடல் அதிகமாக இருக்கும். கஷ்டம் இல்லை, மெனக்கடல் அதிகமாக இருக்கும். அது எது நம்ம அந்த உண்மைத்தன்மை கொடுக்கணும்னு கண்டுபிடிக்கணும், அது எந்த அளவில் வைக்கணும்னு பார்க்கணும். அதிகமாக பண்ணி அவசரமாக்கிடக்கூடாது. கம்மியாக இருந்ததுன்னா பண்ணுறது ஒர்க் அவுட் ஆக போயிடும், அரைகுறையாக இருக்கும். இதுவும் கடந்து ஒரு சினிமாவுக்கு பழக்கப்பட்ட எஸ்தட்டிக் இருக்குல்ல, படம் பார்த்து நம்ம சில விஷயங்களை பழகியிருக்கோம், அந்த மீட்டருக்குள்ளேயும் இருக்கணும். ரொம்ப ராவாக போனாலும் அது வந்து புறக்கணிக்கப்படலாம். இந்த ஒரு குழப்பம் எனக்கு இருந்துகிட்டே இருந்தது. இதெல்லாம் இல்லாமல் நித்திலன் வந்து ஃபர்ஸ்ட் படத்தில் அதை கையாண்டது தான் ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். டைரக்ஷனாக கூட அதில் வீரமணி கணேசன் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன் அவர் ஃபர்ஸ்ட் படத்தை. அந்த ஒர்க்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ நித்திலன் வரும்போது எனக்கு ஃபஸ்ட்டு அந்த இதுவே தான், குரங்கு பொம்மையை மீறி போகக்கூடாது, அது கம்மியாகவும் பண்ணிடக்கூடாதுன்றது தான் மீட்டராக இருந்தது. ஓகே சார். இப்போது நீங்கள் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. நான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணேன், ஆனால் எனக்கு அங்கீகாரம் பெருசாக கிடைக்கல, அது வந்து படம் பெருசாக போகாமல் இருக்கலாம் ரீசன், அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண ஏதாவது ஒரு படம் சொல்ல முடியுமா? இருக்குது, நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, பேர் சொல்லலாம். ஓகே, சில படங்கள் இருக்குது, இருப்பாப்போன்னு நிறைய ஒர்க் பண்ணியிருப்போம், நம்மளுடைய பெஸ்ட் நினச்சி ஒர்க் பண்ணுவோம். படம் பண்ணும்போது படத்தில் சில கொஸ்டின்ஸ் இருந்தாலும் இது ஒர்க் ஆகும் நம்பி தான் பண்ணுவோம். அது ஒர்க் ஆகலைன்னா அதெல்லாமே ஒரு ரெக்கார்டாக போயிடும், அவ்வளோதான். திரும்பி யாராவது நோண்டி பார்த்தா தான் கூட ஒர்க் நடந்துருக்கு போடும் இந்த படத்தில் தெரியும். இருந்தாலும் அது அப்ரிஷியேஷன் இருந்திருக்கு. படம் ஒர்க் ஆகணும்னா அந்த ஒர்க்கை பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணதெல்லாம் நிறைய பேர் நடந்திருக்கு. பெஸ்ட் ஒர்க்குன்னு சொல்கிறதும் சரி, அதுக்கானதெல்லாம் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு வெகு மக்கள் சேர்ந்து ஒரு அப்ரிஷியேஷன் வந்து கம்மியாக தான் இருந்திருக்கும் படத்துக்கு, கவனிக்கப்படாமல் போயிருக்கும். ஓகே சார். இப்போ உங்களுக்கு ஒர்க் பண்ண நான் ரொம்ப சேலஞ்சாக எடுத்து பண்ண ஒரு விஷயம் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க உங்களோட கரியரில்?
அது முதல் படத்துலேயே ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அது இயற்கையோட லைட் ஹவுஸ்லேருந்தே ஆரம்பிச்சது. அதுவே வந்து ஒரு முதல் படத்தில் முதல் செட்டாக போடுறேன். அசிஸ்டண்ட்டாக முடிச்சு அந்த கேரியர் முடிச்சு ஆரம்பிக்கும் போது ஒரு கடலில் போய் தண்ணி நடுவில் ஒரு சாய்ந்த நிலையில் ஒரு 40 அடி உயரத்தில் ஒரு கோபுரம் போகணும், அது மேலே ஆள் நிற்கணும், க்ரூ நிற்கணும், ஷூட் பண்ணணும், இவ்வளோ சேலஞ்சஸ் இருந்துச்சு. அன்றைக்கி இருந்த அசட்டு தைரியத்தில் பண்ணியாச்சு. இன்றைக்கி அனுபவத்தில் வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும்ல, இன்றைக்கி பண்ண சொன்னீங்கன்னா பயந்துருவேன் நான். அது மேபி அந்த டைமில் அது வந்து பண்ணிடணுன்ற வேகமும் ஒரு இளங்கன்று பயமரியாதைன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஒரு எல்லா ஃபேக்டரும் யோசிக்காத ஒரு கட்டத்தில் நான் ப்ரிகாஷன் எடுத்தோம். அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த ஒர்க் அவுட் ஆச்சு. அதனால் ஃபஸ்ட் படத்துலேயே அந்த சேலஞ்ச் இருந்தது. அப்புறம் அந்த மாதிரிலாம் போய் ஷூட் பண்ணுறது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். அங்கே எதுவும் மெட்டீரியல் கிடைக்காது, ப்ராப்பர்ட்டி இருக்காது. அப்படி ஒரு படத்துக்கும் ஒரு சேலஞ்சு தான் இருக்குது. ஓகே, இயற்கையில் அந்த ஒரு விஷயம். சார் இப்போது இது மதராசப்பட்டினம் வந்துட்டு கிட்டத்தட்ட அது ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வச்சு தான் படமே அப்படின்ற மாதிரி தான் இருக்குமே. நிறைய பேர் அதை நம்பினது காரணமே அந்த ஆர்ட் டைரக்ஷன் தான். அந்த படம் ஒர்க் பண்ணும்போது அதை ஃபஸ்ட்டு சொல்லும் போது கிட்டத்தட்ட அப்போ தான் நீங்கள் அப்கமிங்கில் வந்துட்டு கிட்டத்தட்ட 9 வருடம் அந்த மாதிரி ஆயிருக்கு. எப்படி அதை எடுத்துக்கிட்டீங்க, இதை பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வந்தது அந்த சமயத்தில்? இல்லை, பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு எனக்கு முதல்ல. மெட்ராஸ் பற்றின ஹிஸ்ட்ரியை நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். இந்துவில் ஒரு காலம் வரும், மெட்ராஸ் மிஸ்டர்னு சொல்லி முத்தையா எழுதின காலம் இருக்கும். அதை நான் பல வருஷமாக சேர்த்து வச்சுட்டு இருந்தேன். இயல்பாகவே மெட்ராஸ் பற்றின ஒரு ஆசையும் காதலும் இருக்குது மெட்ராஸ் சம்மந்தமாக. அதெல்லாம் சேர்ந்து தான் அந்த படம் வரும்போது கண்டிப்பாக அதை பண்ணிடணுன்ற ஒரு தீவிர இது கிடச்சி. இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது ஏரியா கிடச்சிதுன்றது தான் ஃபஸ்ட் பாயிண்ட்டாக இருந்தது. அந்த ஒரு ஆர்ட் டைரக்டருக்கு பீரியட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு இதாக சொல்லுவாங்க. அவரோட டெஸ்டிங் கிரவுண்டாக தான் சொல்ல முடியும் நம்ம. அதனால அந்த படம் எனக்கு முக்கியமானது தான். ஓகே சார், இப்போ அதில் எனக்கு நிறைய சந்தேகங்கள் என்னன்னா, அந்த ட்ரெயின் மாதிரி ஒன்று, அந்த ரோட்டு மேலே போகிற அந்த ட்ரெயின், அதெல்லாமே கிட்டத்தட்ட அது ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். அது எப்படி அதை உருவாக்குனீங்க அந்த விஷயத்த? அது நான் ட்ராக் போட்டு மேலே இது பண்ணிடுறோம். ரியல் ட்ராக் போட்டிருந்தோம். ட்ராக் போட்டு ஜிபி இன்ஜின் வச்சுட்டு அதுக்கான டீம்ஸ் இருக்குது. நம்ம வந்து சிலது டிமாண்ட் சொல்லலாம், நமக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருப்பாங்க. சினிமா 100 வருஷமாக வளர்ந்துருக்குல்ல, அதுக்கான கிராஃப்டோட தான் வளர்ந்துருக்கு. நமக்கு தெரியாததுக்கு ஹெல்ப் பண்ணுறது நிறைய பேர் இருக்காங்க, சுற்றி இருப்பாங்க. அவங்க சப்போர்ட்லாம் சேர்ந்தோம். நம்ம வந்து ஒரு விஷுவலைஸ் பண்ணி இது எப்படி இருக்கணும்னு தீர்மானிக்கிற இடத்துல இருந்தாலே போதும். அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு பல ஸ்கில் செட் இங்கே இருக்குது. அது ஒழுங்காக பயன்படுத்தி நம்ம பண்ணுறதா நம்மளோட வேலை. நமக்கு எல்லாமே தெரியணும் அவசியம் இல்லை. சரியான சிந்தனையும் சரியான வடிவமைப்பு இருந்தால், அதை யார் வச்சு பண்ணுறது திட்டமிடல இருந்தால் எதையும் பண்ணலாம். சார், இப்போ பெரிய பெரிய விஷயங்கள் நீங்கள் அந்த சென்ட்ரல் அந்த விஷயத்தை கட்டுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ட்ரெயின் அந்த போகிறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், இல்லை நம்ம பார்க்கலாம். பட் அந்த டைமில் இருக்க ஒரு வீடெல்லாம் அங்கே இருக்கும். அந்த வீட்டுக்கு அந்த தெருக்களுக்கு நடுவில் ஒரு கோயில் இருக்கும். அந்த வீட்டுக்கு நடுவில் கீழே குனிஞ்சு வரும்போது மண்டலில் இடிச்சுப்பாங்க. ஸோ அந்த ஹைட்டுக்கு தான் அது இருக்கும். அது இந்த கூரையில் தான் பண்ணணும். அந்த ரெஃபரன்ஸ்லாம் எங்கேருந்து எடுத்தீங்க? இல்லை, அது வந்து ரியல் ஊர் தான். அது மைசூர் பக்கத்தில் ஒரு தேவனாலின்னு ஒரு ஊர், அங்கே தான் போய் எடுத்துடுறாங்க. லைவ் லொகேஷன் தான். ஓகே. ஸோ அது எங்கெல்லாம் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் சினிமா கிரியேட் பண்ண முடியாது. பெரிய படமும் சின்ன படமும் எல்லாத்தையும் நம்ம பண்ணி தான் ஆகணும் அவசியம் கிடையாது. ஓகே. பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் அது குறைக்கிறதுக்கான வாய்ப்பையும் பார்க்கணும். அது லாஜிஸ்டிக்காக சில இதெல்லாம் இருக்கும், எக்கனாமிக்கலாக இருக்கும். அது மாதிரி எங்கெல்லாம் இருக்குன்னு தேடி பார்க்கும்போது மைசூரில் நிறைய இடங்கள் கிடச்சிது எங்களுக்கு. பழைய பிரிட்டிஷ் பில்டிங்ஸ் அங்கே தான் இருந்துச்சு. ஸோ நிறைய ஷூட்டிங் அங்கே பண்ணோம். நாங்கள் படம் ஆரம்பித்தது அங்கே தான் ஆரம்பித்தோம். பெங்களூரில் ஆரம்பித்து மைசூரில் நிறைய பண்ணோம். அதுக்கப்புறம் செட்டு மட்டும் தான் இங்கே சென்னையில் பண்ணோம் நாங்கள். ஸோ அது அந்த மாதிரி இடத்த தேடி கண்டுபிடிக்கிறோம். அந்த ஒர்க் இருக்குது. என்ன இருந்ததுன்னு நம்ம ரிசர்ச் பண்ணி மெட்டீரியல் கலெக்ட் பண்ணுறது, எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம எங்கெல்லாம் பார்க்கணுமோ. நான் கல்கட்டா வரைக்கும் கூட லொக்கேஷன் பார்த்தோம். இந்த கலோனியல் பில்டிங்ஸ் எங்கே இருக்கும், அந்த லைஃப் எங்கெல்லாம் இருந்திருக்கு, ஸோ இந்த ரூரலாக எங்கெல்லாம் நம்ம வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு லைன் எலக்ட்ரிக் போலே வந்து ரிமூவ் பண்ணி தள்ளி வச்சாங்க எங்களுக்காக. அதை எடுத்து ஓரம் வெளியே வச்சுட்டு ஷூட் பண்ணி முடிச்சப்போ திருப்பி உள்ள தூக்கி வச்சாங்க. அந்த மாதிரி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அந்த ஊர். அது தேடி கண்டுபிடிக்கிறது, அந்த பிளானிங் தான் டிசைனிங், ப்ரொடக்ஷன் டிசைன்றது தான். எல்லாத்தையும் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சரியான அப்ரோச் எடுக்கிறத நம்ம சொன்ன மாதிரி தீர்மானிக்கிறத நம்ம இடத்துல இருக்கும். எது வேணும், எது எப்படின்னு டிசைன் பண்ணுறதா நம்ம வேலை. சார், இப்போது நிறைய விஷயங்கள் இந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே புதுசாக அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ரீசெண்டாக கூட ஒரு இடத்துல வந்துட்டு சுகர் கிளாஸ்க்கு பதிலாக இந்த ஃபைபரில் ஒன்று இருக்குது அப்படின்ற மாதிரி புதுசாக வந்துட்டு கமல்ஹாசன் சார் வந்து எங்கேயோ போய் வாங்கிட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தெல்லாம் காட்டினாங்க. அது மாதிரி நீங்கள் புதுசாக இதை நான் தான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணேன், இல்லை நான் தான் இந்த ட்ரையே பண்ணேன் அப்படின்ற மாதிரி நீங்களே சொல்லிக்கிற ஒரு விஷயம்னா என்ன சார் உங்களோட? சுகர் கிளாஸ் வந்து ஆக்சுவலாக 2004 யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் 3வது படத்துலேயே யூஸ் பண்ணியிருக்கோம். ஹிந்தி படத்தில் இங்கே செட்டில்
அது இருக்கிற ப்ராக்டிஸ் தான். நம்ம சவுத்தில் கொஞ்சம் கம்மியாக தான் அதெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். மும்பையில் இன்னும் அட்வான்ஸாக தான் இருக்குது மெட்டீரியல்லாம் கூட. அந்த சுவர் கிளாஸே இங்கே வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ தான் திருப்பி அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோன்றது தான். அதே சுவர் கிளாஸை அங்கே 20 வருஷம் முன்னாடி இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் நம்ம. அது சரியாக திருப்பி ரீயூஸ் பண்ணல, சரியாக இது பண்ணலன்றது தான். மெட்டீரியல் நிறைய டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. நம்மளோட அதிகமாக ஃபாஸ்ட்டாக வேர்ல்டு போயிட்டுருக்குது. அது அப்படி ஸ்பெசிஃபிக்காக நான் தான் ஃபஸ்ட் பண்ணலாம் சொல்லிக்கலாம் முடியாது, அதுலாம் இல்லை. இது 3D பிரிண்டிங்னா நம்ம சொல்லலாம். குட்டி குட்டியாக சில ப்ராப்பர்ட்டிலாம் இந்த ஹீரோ ஃபிலிமில் யூஸ் பண்ணோம். ஆக்சுவலாக 3D பிரிண்டிங் வந்து பேராண்மை படத்துலேயே ட்ரை பண்ணேன். அங்கே நிறைய கன்ஸ்லாம் தேவைப்பட்டுச்சு. அப்போ 3D பிரிண்டிங் டெக்னாலஜியே ரொம்ப ரேர் தான். அப்போ அந்த மிஷினோட வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 2 crores சொன்னாங்க. அப்போ பெரிய பெரிய அந்த கன் நார்மல் மிஷினே கூட. இப்போ அது வந்து போர்ட்டபுளாக வீட்டில் வச்சு இது பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ அப்ரோச் நம்ம எப்போவுமே அட்வான்ஸாக அதை பண்ணணும், இல்லை கம்ஃபர்ட்டாக பண்ணிக்கணும் அப்படின்ற இது இருக்கும். அப்படி அந்த பேராண்மை டைமில் ட்ரை பண்ண 3D மெத்தட் தான் வந்து ஹீரோவில் கையாள முடிஞ்சது. அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியது. டெக்னாலஜி நமக்கு எதுவாக அஃபோர்டபுளாக வரதுக்கான டைம் அப்படி தான் இருந்தது. அப்போ அந்த ஃபோட்டோகிராமெட்ரியில் ஹீரோவோட இதை ஸ்கேன் பண்ணி ஃபேஸை ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் அந்த மாஸ்க்லாம் டெவலப் பண்ணோம். ஸோ அது வந்து ஸ்கின்னோட சேர்ந்து போகணும், அந்த அட்டாச்மெண்ட்லாம் சரியாக இருக்குன்றதுனால அது அந்த மெத்தடில் பண்ணோம். ஸோ ஃபோட்டோகிராமெட்ரி ஸ்கேனிங்கும் அந்த 3D பிரிண்டிங்லாம் கூட அந்த படத்தில் முதல்ல ட்ரை பண்ணோம். அப்படி தான் அது இதாக ஆரம்பிச்சது. டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிட்டே இருக்கும். நம்ம அதை ஸ்டடி பண்ணிவிட்டு எங்கே பாசிபிளாக இருக்கோ அதை யூஸ் பண்ணி போகணும். இப்போ விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன் வந்துருக்கு, அதுக்கு நம்ம அடாப்ட் பண்ணி போகணும். அதுக்கான டூல்ஸை கற்றுக்கணும். அது என்ன சார்? விர்ச்சுவல் ப்ரொடக்ஷன்ஸ் நடந்துகிட்ருக்கு இல்லையா? அதில் நம்ம அந்த டூல்ஸ் இன்னொரு ஆடட் டூல் தான். புதுசாக டூல் வந்துடும், அதை திருப்பி தெரிஞ்சுக்கணும், அதை நம்ம அடாப்டிவாக வச்சுக்கணும். அது பண்ண தெரியுதா இல்லையா, அது என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம அட்லீஸ்ட் அதை ஒர்க் ஃப்ளோவில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த மாதிரி இருக்கும். இப்போ ஹீரோவில் அந்த மாஸ்க் இப்படி தான் இருக்கணும், எந்த படத்தோட சாயலுமே வந்துடக்கூடாது. இதுக்கு முன்னாடி வந்து சூப்பர் ஹீரோஸ் அதில் நீங்கள் தெளிவாக இருந்திருப்பீங்க. பட் அது இந்த ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி டிசைட் பண்ணீங்க? ஃபுல் மாஸ்க்காக இல்லாமல் வெறும் ஆஃப் மாஸ்க்காக இருக்கணும்? இல்லை, அது நம்ம நினச்சிட்ருக்கோம் எந்த சாயில் இல்லைன்னு சொல்லி. ஆனால் பல பேர் அதை சில சாயில் சொல்லுவாங்க. நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் அது ஒரு சாயில் ஒன்று இருக்க தான் செய்யும். நம்மக்கிட்ட உள்ளேருந்து ஒன்று வருதுன்னா ஏற்கனவே உள்ள ஒன்று போனதுலேருந்து தான் வெளியே வருதுன்னு அர்த்தம். ஸோ அதனால் அதை தவிர்க்க ட்ரை பண்ணோம், நிறைய ஒர்க் பண்ணோம், நிறைய ட்ராயிங்ஸ் பண்ணி பார்த்துட்டு தான் அசிமெட்ரியாக இருக்கணும் மட்டும் முடிவு பண்ணுது. ஒரு சிமெட்ரிக்கலான மாஸ்க் இருக்கக்கூடாதுன்னா ஒரு பேட்டர்ன் மட்டும் ட்ரை பண்ணோம். இங்கே மேலே தூக்கிருக்கும், கீழே இறங்கியிருக்கும், அசிமெட்ரியாக இருக்கணுன்றது. அப்புறம் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு இல்லையா, அதனால் வந்து நம்ம மேக்ஸிமம் ஸ்கின்னோட போகிற அளவுக்கு எவ்வளோ தின்னா முடியுமோ அவ்வளோ தின்னாக இருக்கணும். அவரோட ஸ்கல் ஷேப்போடு சேர்ந்து போகணுன்றது தான் முடிவாக இருந்தது. அதை அச்சீவ் பண்ணாலே பெரிய இதுன்னு நினச்சிடுவோம். அதுக்கு தான் அந்த 3D ஸ்கேனிங் பண்ணி அதை 3D மாடல் பண்ணி அந்த சிஜி டீமும் நல்லா ஒழுங்காக பண்ணாங்க. அதை அந்த எம்எம் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக மாடல் பண்ணி அதை மும்பையில் கொடுத்தா பிரிண்ட் பண்ணோம். நம்ம இங்கேயும் பிரிண்ட் பண்ண முடியும். அது ஐரஸ் பிரிண்டிங் அங்கே தான் இருக்குது. ஸோ அந்த வகையில் நமக்கு நிறைய மெத்தட் இன்னும் நம்ம மும்பையில் இருக்கிற அளவுக்கு நம்ம இன்னும் இம்ப்ரூவ் ஆகலை. அதில் ஒன்று தான் அந்த கிளாஸ் ஸ்டிக்லாம் கூட அப்படி தான் எல்லாமேட்லாம் அங்கே இருக்குது. ஸ்கின் மோல்டிங் சரி, அதுவுமே கூட ப்ரோஸ்தட்டிக்ஸில் கூட அங்கே தான் நிறைய பேர் ப்ராக்டிஸ் பண்ணி எவால்வ் ஆகிருக்காங்க. நம்ம இன்னும் அது கையில் எடுக்கவே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன பண்ணிட்டுருக்கோம். இப்போ தான் மேக்கப்பில் கொஞ்சம் நம்ம அதை அச்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆர்டிமெண்ட்டில் நிறைய விஷயங்கள் நம்ம இன்னும் ட்ரை பண்ணணும், எக்ஸ்பிளைன் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே சார், இப்போது ஒரு ஆர்ட் டைரக்டராக நீங்கள் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆசையெல்லாம் இருக்கும்ல சார், அது மாதிரி ஏதாவது இருக்கா சார் உங்களுக்கு? கண்டிப்பாக ஃபியூச்சரிஸ்டிக்காக ஒரு வேர்ல்டு எப்படி இருக்கணுன்றது பண்ண ஆசை இருக்குது. அப்போ ஃப்யூச்சர்னு யோசிக்கும் போது முதல்ல வெஸ்டர்ன் ஐடியாலஜி தான் வெஸ்டர்ன் கண்ணில் தான் பார்க்குறோம். அந்த மேற்கத்திய உலகத்தில் எப்படி பார்க்குதோ அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த சைட்லேருந்து ஃப்யூச்சரை பார்த்தா எப்படி இருக்கணும், ஒரு எஸ்தெட்டிக் காமிக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது நம்ம இங்கேருந்து இந்த எஸ்தெட்டிக்கோட நம்ம வாழ்க்கையிலேருந்து நம்ம பார்த்த சூழலேருந்து ஒரு அனுபவத்தில் நம்ம ஃப்யூச்சரை பார்த்தா எப்படி இருக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணிட்டுருக்கு. இப்போ அந்த முயற்சி நடந்துகிட்ருக்கு, நிறைய படங்கள் வந்துட்டுருக்கு. அதெல்லாம் கூட அகைன் அந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்குது. நம்ம இங்கே ஒரு மித்தாலஜி பண்ணால் கூட அதை வந்து ஒரு ஹாலிவுட் ஃபில்மோட ஸ்டைலில் தான் யோசிக்கிறோம். ஒரு பாடியோட மாஸ்லேருந்து காஸ்டியூம்லேருந்து எல்லாம் அதெல்லாம் மீறி நம்ம ஊர் இங்கேருந்து ஒரு இதை வேர்ல்டு பில்ட் பண்ணணும்னு ஆசை இருக்குது. அது ஃபியூச்சரிஸ்டிக் படமாக இருந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்றது தான் என்னோட தாட்டு. கண்டிப்பாக சார், கண்டிப்பாக நீங்கள் பண்ணணும், அதை நாங்கள் பார்க்கணும். அதுக்கான வாய்ப்பு ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். கண்டிப்பாக சார். சார் இப்போ நீங்கள் அப்கமிங்கில் நீங்கள் என்னென்ன படங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க? இப்போது டிராகன் ஒரு படம் வந்துட்டுருக்கு, பிரதீப் ரங்கநாதன். ஆமாம், அஸ்வத் மாரிமுத்து டைரக்ட் பண்ணுறேன் அந்த படம். ஓகே, அடுத்து ஒரு வெப் சீரிஸ் ஒன்று பேசிகிட்டு இருக்கோம். ஓகே சார், இன்னொரு நல்ல படம் ஒன்று பேசிகிட்ருக்கோம். ஓகே, அறிவிப்பு சீக்கிரம் வரலாம்.
கண்டிப்பாக சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்து மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சினி உலகம் சார்பாக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறேன். நன்றி. இந்த மகாராஜன் சார்பாக அது நடந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதுக்கு நித்திலனுக்கும் டிஓபி புருஷோத்தமனுக்கும் என்னுடைய நன்றி. Hola! Vacation to Dubai starts from rupees 29,999 only. GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகளை கொண்ட அண்ணம்மாள் இன்ஸ்டிடியூட்டில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேருவதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.